கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடலை பாடலான்ட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உங்க வாஞ்சையால் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உங்க வாஞ்சையால் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வென்றும் என்றிலே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வென்றும் என்றிலே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே என்னை ஒன்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே.
அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. எல்லாரும் பாடுவோமா? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையால் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. இல்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. ஆமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உங்கள் வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரை நேசித்து வாஞ்சையாய் அவரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சந்தர்ப்பத்திலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலைமையில் வாழ்க்கையில் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா நிலையிலும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவரை உயர்த்தும் போது நிச்சயமாக தேவ ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பாட்டின் கருத்து. இப்பொழுதுமாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் ஆசீர்வாதத்துக்காக வாசித்து தியானிப்போம். வாசியுங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரரை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு
முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். உனக்காகவே வைக்கப்பட்டிருந்தது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு ஒரு தெரிந்த ஒரு வசனம், ஒரு சம்பவமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கென்று ஸ்தோத்திரம், அந்த நாட்களிலே நியாயாதிபதிகளை வைத்துதான் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். கர்த்தரே ஆளுகை செய்தார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் கூட நாம் அந்த வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணினார். முன்னதாக அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அதில் கர்த்தர் தான் ஜனங்களை ஆளுகை செய்து கர்த்தர் ஆண்டவர் ஜனங்களை நடத்தி கொண்டு இருந்தார். எப்படி? நியாயாதிபதிகள் மூலமாக கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை நடத்துவதற்கு, எங்களை ஆளுகை செய்வதற்கு, எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாரும் விரும்பி கேட்டார்கள். ஆண்டவர் சமூகத்தில் முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கென்று கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டார். அப்பொழுது அதை குறித்து தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருந்தார். நீ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு, ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீ ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ராஜா நம்மை நடத்த வேண்டும் என்பதை குறித்து நான் அதை குறித்து உனக்கு திட்டமாக சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்பொழுதுதான் அந்த நேரத்தில் தான் அதாவது கீசின் குமாரனாகிய சவுல், அவன் அதாவது தன்னுடைய சவுலுடைய தகப்பன் அவனுடைய கழுதை தொலைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது என்று அதை தேடுவதற்கு சவுல் அந்த நேரத்தில் வருகிறார். அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் வந்து கழுதையை எங்கே என்று, கழுதையை நான் தேடி வந்திருக்கிறேன், அது காணாமல் போய்விட்டது என்று சொல்லி கழுதை குறித்து விசாரிக்க வந்தபோது அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியோடு, நான் இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்களே, அதை இவன்தான் அந்த ராஜா, சவுல் தான் என்று ஆண்டவர் திட்டமாக சாமுவேலோடு பேசினார். அப்பொழுது சாமுவேல் சவுலை விருந்துக்கு அழைக்கிறார். அதாவது 30 பேர் கூடியிருக்கிற அந்த இடத்துல ஜனங்கள், 30 பேர்கள் கூடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சவுலை விருந்துக்கு வரும்படியாக அவனை ராஜாவாக எல்லா மக்களுக்கு முன்பதாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக வர சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் அந்த இடத்துல வந்து அமரும்போது, உட்காரும்போது எல்லா மக்கள் 30 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் சவுல் வந்து இருக்கிற இடத்துல அவனுக்குரிய கனத்தையும் அவனுக்குரிய ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்து உட்கார வைத்து அவனுக்காக ஒரு விருந்தை கொண்டு வர சொல்லுகிறார். அதை தான் இந்த 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையை அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முன்னந்தொடை. நிறைய பேர் ஆட்டு இறைச்சி வாங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேணா வாங்கலைன்னா இன்றைக்கி போய் நீங்கள் வாங்கி பாருங்கள். இப்போ உள்ள சூழ்நிலைமையில் எங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணால், சொமோட்டா அதில் புக் பண்ணால் உடனே வீட்டுக்கு வந்து. ஆனால் பாருங்கள், இந்த முன்னந்தொடை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் சரீரத்துக்கு, உங்கள் எல்லாத்துக்குமே அது நல்லது. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறதை பாருங்கள். முன்னந்தொடையை சாமுவேலுக்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆகாரம். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது சவுலுக்கென்று வைத்து
அதை அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் இது உனக்காகவே வைக்கப்பட்டிருந்தது என்றான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு நீங்கள் உங்கள் கரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு இந்த பேரின்ப ஜெபாலயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பாருங்க, தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கென்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அதை உங்கள் கரங்களிலே அது உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, புரியல நான் நினைக்கிறேன். தேவன் உங்களுக்கென்று ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் மனிதனை ஆண்டவர் உண்டாக்குவதற்கு முன்பதாக வானத்தையும் பூமியும் கர்த்தர் சிருஷ்டித்தார். கர்த்தர் பாருங்க, வானத்தில் இருக்கிற எல்லா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியிலே நடமாடுகிற மிருகங்கள், அதாவது மரம், செடி, இதெல்லாம் யாருக்காக ஆண்டவர் உண்டாக்கினார்? மனிதனுக்காக தான். மனிதன் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி என்றால் தேவன் மனிதனுக்காக எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறார். பாருங்க, இந்த சவுலுக்கு கர்த்தர் இதுவரையிலும் உனக்காக வைக்கப்பட்டிருந்தது யாருக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. இந்த பேரின்ப ஜெபாலயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை அநேகர் இங்கே ஒரு சிலர் பேர் இருக்கலாம், ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டுவிட்டு ஒருவேளை இதுவரையிலும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை பல தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒரு மனசில் உள்ள ஒரு விருப்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதுவரையிலும் எனக்கு கிடைக்கலையே, நான் விரும்புகிற காரியம் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்க, ஒருவேளை அது மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அதை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. வேதத்தில் அதை குறித்து வசனத்தை தியானிக்க முடியும். ஒரு தேவ மனுஷனிடத்திலிருந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை அது எப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து 1 சாமுவேல் வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். 13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவர்கள் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், தாவீது சகோதரர் நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். பாருங்க, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக சவுல் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். சவுலின் காலம் முடிந்த பிறகு சவுலை குறித்து எப்படி சொல்லப்படுகிறது என்றால் வேதத்தில், அதாவது ஜனங்களால் அவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தான். ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது கர்த்தர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் தாவீதை கர்த்தருக்கென்று கர்த்தர் தாவீதை
ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் இவன் செய்கிறான் என்று தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லு. ஆண்டவருக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆகவே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனுக்கென்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தான், அவன் தன் கடமையை செய்து கொண்டிருந்தான். காட்டிலே ஆடுகளை மேய்க்கிற ஒரு நல்ல மனிதனாக காணப்பட்டான். காட்டின் ஆடுகளின் பின்னே நடக்கிறவனாக காணப்பட்டான். அவன் ஒருவேளை நினைத்திருக்க முடியும், அவன் யோசனை பண்ணியிருப்பான், நம்ம வாழ்க்கை இந்த காட்டிலே தான் அப்படியே நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கணும் போல, இந்த வேலையில் நம்ம இப்படியாவது பழச்சிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், தொழில் பண்ணுகிறவர்களுக்கு, ஒரு சிலர் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டப்பு தான் இருக்கும். இந்த தொழிலில் நம்ம எதையாவது செஞ்சு அப்படியே நம்ம இந்த தொழிலில் எதையாவது சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பல வேலைகளை நம்ம செய்கிறோம். வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க, அப்படி அந்த நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் தாவீதின் மேலே வைத்திருந்தார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் மேலானது. அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது அவன் ஆடுகளின் பின்னே நடக்கிறவனாய் இருந்தான். ஆனால் தேவன் அவர் தாவீதுக்கென்று அவனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அதாவது சவுலின் ராஜ்யம் முடிந்து போகிறது, கர்த்தர் இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு போக பண்ணுகிறார். அப்பொழுது அங்கே சாமுவேல் அந்த 7 பேரை பார்த்துவிட்டு, ஒருவேளை அவருடைய வெளித்தோற்றத்தை அங்கே சாமுவேல் பார்க்கிறார். ஒரு நல்ல அந்த ஈசாயின் மூத்த குமாரர் மற்றுமுள்ள குமாரரெல்லாம் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தாங்க, நல்ல பலசாலியாக, பராக்கிரமசாலியாக, அழகுள்ளவர்களாக, அப்படி நல்ல அழகுள்ளவர்களாக இருந்தார்கள், நல்ல தோற்றமுடையவர்களாக. சாமுவேலு கூட அவர் நினச்சிருப்பார், ஒருவேளை இவர் தான் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்களே, இவன் தான் இஸ்ரவேலிலே இவன் ராஜாவாக வந்தா எந்த யுத்தமானாலும் எளிதாக இந்த எல்லா யுத்தங்களை ஜெயித்து விடுவானே அப்படின்னு சொல்லி கூட நினச்சி இவனா இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் எல்லாரையும் அங்கே புறக்கணிக்கிறார். இவன் அல்ல என்று சொல்லி 7 பேரை அங்கே புறக்கணிக்கிறார். அங்கே அந்த 10வது வசனம் வாசிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். பாருங்க, 7 பேரை அங்க கடந்து போக பண்ணின பிறகும் இந்த ஈசாய்க்கு இந்த தாவீதினுடைய ஞாபகம் வரல. அங்கே சாமுவேல் தான் கேட்குறார், இன்னும் வேற யாராவது குமாரர் இருக்கிறார்களா? ஆனால் அந்த தகப்பன் அந்த ஈசாய் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இந்த 7 பேரை கர்த்தர் புறக்கணித்து விட்டார, இன்னொருவன் இருக்கிறான் என்று அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து வரவில்லை. ஆனால் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த தகப்பன் கூட தாவீதை மறந்து விட்டான், ஆனால் கர்த்தரோ தாவீதின் மேல் நினைவாக இருந்தார். அல்லேலூயா. அவன் சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான், தகப்பனால் மறக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆகவே தான் தாவீது அவனுடைய வாழ்க்கையில சொல்லுகிறான், சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், யாருடைய ஆதரவு இல்லாதபடி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக, யாருடைய மனிதனுடைய அன்பு இல்லாதபடி தாவீது அவன் தனிமையானவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, ஒருவேளை நம்மை நேசிப்பதற்கு, நம்மை ஆதரிப்பதற்கு, நம்மேல் அன்பு செலுத்துவதற்கு, நம்ம மேல கரிசனையாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் யார் இல்லாவிட்டாலும் நம்மேல் தேவன் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் தாவீதின் மேல் அவ்வளவு நினைவாக இருந்தார். ஆண்டவர் தாவீதின் மேல் நினைவாக இருந்து சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார், அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் போய் தாவீதை அழைத்து வாங்கள், கர்த்தர் அதை தாவீதை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தாவீது அவனை அழைத்து வர சொல்லி தாவீதுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை அவர் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனையோ பேர் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு முன்பதாக உங்களை விட தகுதியுள்ளவர்களாக, உங்களை விட திறமசாலி உள்ளவர்கள் யார் இருந்தாலும் அத்தனை பேரை தள்ளி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. சவுலிடத்துல சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையாக அப்படி சொல்லு, இது உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது, இது உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணினதை அவர் யாருக்கு கொடுக்கிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவன் அழைக்கப்பட்ட அவர் அழைத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவன் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து எல்லா ஜனங்கள் மத்தியிலே உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகம் எதற்காக வென்றால், கர்த்தர் எல்லா சத்துருக்கள் மத்தியில உங்கள் தலையை உயர்த்தும்படியாக தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு எதற்காக கொடுக்கிறார் என்றால், நம்முடைய தலையை சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தும்படியாக. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா ஜனங்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். எஸ்தரின் சரித்திரம் அதில் 3ஆம் அதிகாரம் 1-2. ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமானினும் ஆகாயினும் மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் அரமனையில் இருக்கிற ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசித்த வேத பகுதி, ஆகாஸ்வேரு என்ற ஒரு ராஜா 127 நாடுகளுக்கு ஒரு ராஜாவாக இருந்த அந்த நாட்களிலே அவனுடைய அரண்மனையிலே ஆமான் என்றதான ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அந்த அரண்மனையிலே அந்த ராஜா வைத்திருந்தான். ஒரு உயர்ந்த ஸ்தானம். அது மாத்திரமல்ல, மொர்தெகாய் என்றதான ஒரு தேவ மனுஷன், ஒரு எபிரேயன், அவன் அரண்மனை வாசலிலே அவன் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக காணப்பட்டான். அப்பொழுது அந்த ராஜாவுடைய ஒரு கட்டளை, அவன் என்ன சொல்லியிருந்தான் என்றால், இந்த ஆமான் எப்பொழுதெல்லாம் இந்த அரண்மனைக்கு வருகிறானோ அப்பொழுதெல்லாம் எல்லா ஜனங்களும் அவனை என்ன செய்யணுமா? வணங்க வேண்டும்,
அவனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பாருங்க, இந்த தேவ மனுஷன் மொர்தெக்காய் இவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. நம்முடைய வணக்கத்துக்குரியவர், நாம் நமஸ்கரிக்கப்படத்தக்கவர் யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த இவன் ஒரு கட்டளை இப்படி பிறப்பித்திருக்கிறான், நீங்க வந்து நமஸ்கரிக்கணும், நீங்க ஆமானை நமஸ்கரிக்கணும். ஆனால் இந்த மொர்தெக்காய் அவனை நமஸ்கரிக்கவில்லை. என் தேவனாகிய கர்த்தரை தவிர நான் ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன், ஒருவரையும் நான் நமஸ்கரிக்க மாட்டேன். அப்படின்னா நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஒருவேளை மனிதர்களுக்கு ஸ்தோத்திரம் நாம் வணங்கக்கூடாதா? அவங்க வணக்கத்துக்குரியவர் கிடையாது, அவங்க நமஸ்கரிக்கப்படத்தக்கவர்கள் கிடையாது, அவங்க மரியாதைக்குரியவர்கள். மனிதர்கள் வந்து நம்ம அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். இப்போது ஒரு கட்சி மேடையிலலாம் பேசும்போது நமஸ்கரிக்கப்படத்தக்கவர் என்றுலாம் சொல்ல மாட்டாங்க. மரியாதைக்குரியவர், மாண்புமிக மதிப்புக்குரியவர் அப்படின்னு தான் சொல்லி, கனத்துக்குரியவர் என்று சொல்லி தான் அவங்க பேரை சொல்லி ஒரு ஷால் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு மாலையை போடுவாங்க, அப்படி சொல்லி தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் நமஸ்கரிக்கப்படத்தக்கவர் ஒருவர் என்றால் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் வணங்கத்தக்க தேவனாய் இருக்கிறார், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மொர்தெக்காய் பாருங்க, அவன் யூதனாய் இருந்தபடினாலே, தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடினாலே அவன் வைராக்கியமாக, எல்லாரும் அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த ஆமானுக்கு முன்பதாக வணங்கினார்கள், நமஸ்கரித்தார்கள். ஆனால் இவன் வைராக்கியமாக இருந்தான். நான் நமஸ்கரிக்க, எந்த மனுஷன் காலில் விழுந்து நான் வணங்க மாட்டேன், நான் நமஸ்கரிக்க மாட்டேன், நான் ஆராதிக்கிற தேவனை தான் நான் வணங்குவேன், அவருக்கு தான் நான் கனத்தை செலுத்துவேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்ததுனால ஆமானுக்கு ஒரு பெரிய எரிச்சல், ஒரு கோபம் வந்தது. இந்த மொர்தெக்காயை இவனை எப்படியாவது அழிச்சிடணும், இவனை முடிச்சிடணும், கதை முடிச்சிடணும்னு சொல்லி அவனுக்கென்று ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்யும்படியாக 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, 5. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரையும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெக்காயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். நாளை தினத்தை ராஜா பாருங்க, இந்த ஆமான் வந்து மொர்தெக்காயை அவனை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி, அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் யோசனை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு அதில் அவனை ராஜாட்ட சொல்லி தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பொழுது அவன் எப்போ தேவ மனுஷனுக்கு விரோதமாக பல சதி திட்டங்களை, பல தீமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அந்த ஆமான் பல திட்டங்களை தீட்டின போது பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைக்காக, தம்முடைய மகனுக்காக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் தேவன் தம்முடைய பிள்ளையை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே அடுத்த 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். நடபடிக்கை புஸ்தகங்களை பாருங்க. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு ஆண்டவர் தூக்கம் வர்றதுக்கு விடவே இல்லை. எத்தனை பேர் முழிச்சு விழிப்பா இருக்கீங்க? ஆமென். இல்லை, யாருமே கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே. அல்லேலூயா. இப்போவுமே தூங்கிடக்கூடாது, இன்னும் நிறையா இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ராத்திரியிலே கர்த்தர் ராஜாவுக்கு நித்திரை வரவிடவில்லை. ஒரு 12 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 12 மணி தூக்கமே வரல, என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக சொல்கிறார் பாஸ்டர். மொபைல் எடுத்து நம்ம பார்ப்போம், மேலேயும் கீழேயுமா. ஃபஸ்ட்டு மேலே தள்ளிக்கிட்டே இருப்போம், என்ன வருது, யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, யார் என்ன வசனம் போட்டிருக்காங்க, யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோ வச்சுருக்கிறது எல்லாம் பார்ப்போம். திருப்பி கீழே தள்ளி திருப்பி அதை பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும்போது, ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா கூட அந்த ராத்திரியில்
நம்ம என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். அது கர்த்தர் நடத்துகிற ஒரு விதம். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு காரியம். பாருங்க, இந்த ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால பிரதானி இடத்துல சொல்லி அவன் அந்த புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லுகிறான். அதாவது கடந்த நாட்களில் என்ன எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பிரதானிகளிடத்தில் அது வாசித்து பார்க்கும்போது மொர்தெக்காய் ராஜாவுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வந்த நாட்களிலே அவன் மொர்தெக்காய் மூலமாக பாதுகாக்கப்படுகிறான். அப்படி என்றால் ராஜாவை பாதுகாத்த அந்த மொர்தெக்காய்க்கு ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சாதாரணமா அரண்மனை வாசலிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த மொர்தெக்காய்க்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த மொர்தெக்காயை கர்த்தர் நினைத்தருளி அவனுக்கென்று ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ராஜா விரும்புகிற மனிதனுக்கு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்படும் என்று அதே அதிகாரத்தில் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்யப்படும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று, என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவான் என்று சொல்லி ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். போதும். பாருங்க, இந்த ஆமான் அவன் அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது அன்றைக்கு அவன் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராதது நிமித்தமாக அந்த புஸ்தகத்தில் வாசித்ததுனால அந்த ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்படும் என்று இந்த ஆமான் இடத்துல ராஜா கேட்கிறார். அப்பொழுது அந்த ஆமான் நினைக்கிறான், என்ன தவிர இந்த அரண்மனையில் யாரை ராஜா கனம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு ராஜ குதிரையில் ஏற்றப்பட வேண்டும், ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும், அவன் சிரசில் பொற்கிரீடம் சூட்டப்பட, இப்படியெல்லாம் பாருங்க அந்த ஆமான் ராஜா கிட்ட சொல்லுகிறார். ஆனால் ராஜா என்ன சொல்லுகிறார்? நான் ராஜா கனம் பண்ணுகிற அந்த கனத்தை இந்த மொர்தெக்காய்க்கு அதை செய் என்று அங்கே ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற கர்த்தரை தான் நான் நமஸ்கரிப்பேன், ஆண்டவருக்கு மாத்திரம்தான் வணக்கத்தை நான் செலுத்துவேன் என்று வைராக்கியமாய் இருந்த அந்த மொர்தெக்காய்க்கு தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த கனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த இடத்திலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவருக்கென்று நீங்கள் நிற்கும்போது, நம்முடைய பரலோகத்தின் ராஜா அவர் உங்களுக்கென்று தேவன் பெரிய கனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கென்று பெரிய கனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். உங்களுக்காகவே அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது உனக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, இது உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். தாவீதுக்கு தேவன் பெரிய அபிஷேகத்தை கொடுத்தார். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் தலையை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதான இந்த மொர்தெக்காய்க்கு கர்த்தர் ஒரு பெரிய கனத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் இது உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது, இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என்னுடைய குடும்பத்துக்கென்று, என்னுடைய பிள்ளைகளுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் தெரிந்து கொண்டதான இந்த பேரின்ப ஜெபாலயத்தில் கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய கரத்தில் கர்த்தர் நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த உயர்வை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த கனத்தை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே, எல்லா ஜனங்கள் மத்தியிலே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பேருடைய குடும்பத்திலே, ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.